சார், ஏற்கனவே பரங்கிப்பேட்டை பகுதியில் நிலப்பரப்பில் ஓஎன்ஜிசி ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடல் பகுதிக்குள் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான அனுமதியை கேட்டு விண்ணப்பித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார், எதனால் இந்த திட்டம் எதிர்க்கப்பட வேண்டும், எதனால் இந்த திட்டம் எதிர்க்கப்படுகிறது, எங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஆமா, இப்போ நான் எழுதின ஹைட்ரோ கார்பன் அபாயம் என்ற புத்தகத்துல பக்கம் 114 நான் இதை பத்தி குறிப்பிட்டிருக்கேன். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட்லயே பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனும் அதனுடைய கிளையான பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் லிமிடெட் அதுவும் ஓஎன்ஜிசி இணைந்து சிதம்பரத்திலிருந்து நேர்கிழக்காக 14 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி படுகையில் அந்த அந்த காவிரி படுகையின் கடற்பகுதி நீட்சியில் ஃபியாட் அப்படின்வாங்க, அந்த நீட்சியில் பெரும் அளவிற்கு எண்ணெய் எரிவாயு வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நாள் ஒன்றிற்கு 115 டன்கள் கச்சாவும் 11,500 சதுர மீட்டர் எரிவாயும் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதே அதை அசஸ் பண்ணிட்டாங்க. எப்ப 2012லயே. ஆனா நம்ம இந்த 2019 மேற்கொண்ட பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கம் மேற்கொண்ட அந்த போராட்டத்தின் காரணமாக காவிரி வேளாண் மண்டலம், நம்மளுக்கு காவிரி படுகை வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கப்பட்டது. அது நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே லைசன்ஸ் கொடுத்தா தான் வேதாந்தா ரிசோர்சஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்த இதுதான் அது நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஆயில் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி HOEC அவங்க இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அது பர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. 4 கிணறுகளை அமைத்து. இதுல எவ்வளவு விதமான பெட்ரோல் டீசல் கிடைக்குது, எவ்வளவு விதமான இயற்கை எரிவாயு கிடைக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையிலேயே பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்னால விவசாய பூமிக்கும் பொதுவா மக்கள் வாழக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஃபியூஜிட்டிவ் எமிஷன்ஸ் சொல்லுவாங்க. தப்பிச்சென்ற வாயுக்கள் அப்படின்னு ரொம்ப ஆபத்தான வாயுக்கள் அதெல்லாம் பூமிக்குள்ளே பொதிந்து கிடைக்கும். நம்ம இந்த ஆழ்துளை கிணறுகள் போடும்போது வெளியேறக்கூடிய அந்த கச்சாவோட அதோட அந்த எண்ணெயோட இதெல்லாம் வெளியேறும். அது வெளியேறி பரவுச்சு அப்படின்னம்னா நம்ம உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து ஏற்படும். அதுங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி எங்கேயாவது பறந்து போயிடும், ஓடி போயிடும். நம்மளால மனிதனால ஓட முடியாது. நம்ம இருந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக கடற்பகுதின்னு வரும்போது நம்ம ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னம்னா நமக்கான ஆக்சிஜன்ல 70% கடற்பகுதியில தான் நம்மளுக்கு கிடைக்குது. 70%, 2/3 ஆஃப் அவர் ஆக்சிஜன் கடற்பகுதியில தான் கிடைக்குது. அப்ப அந்த கடற்பகுதி மாசுபட்டால் அதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா கரையிலேயே மனிதன் வாழ முடியாது. இங்க என்ன சூட்சம் அப்படின்னம்னா கடற்பகுதி இந்திய ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. நிலப்பகுதி நம்புது. நிலத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் மறுபடியும் இந்திய ஒன்றிய அரசுக்கு பாத்தியதை உள்ளது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட சும்மா ஒரு ஆய்வுக்கான அனுமதியை மட்டும் அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஏலமெல்லாம் விட்ட கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த நிலத்துல பதிக்கிற மாதிரி ஆடுகடல்லாம் அதுவும் குறைந்த ஷாலோ சீசன் சொல்லக்கூடிய குறைந்த ஆழமுள்ள பகுதியில இவங்க அந்த மாதிரி குடாய்கள்லாம் இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னம்னா அது நேர்ந்துட்டு வெளியேறக்கூடிய அந்த லீக்கேஜஸ் கடல்ல அப்படியே பரவி ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா கடல் நீர் எல்லா இடத்துலயும் பரவி விட்டுடும். அதனால ஒண்ணும் தெரியாது. போக போக என்ன ஆயிடும், மீன் வளங்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும், கடல் தண்ணி கெட ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் கரப்ட் ஆகும். அந்த கடலோரத்துல வாழக்கூடிய அந்த மீனவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். நமக்கு மீன் கிடைக்காது, எல்லாமே அழிஞ்சிரும். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கார்பரேட் பிசினஸ் we have to lose the entire natural based life. இயற்கையோடு ஒன்றிய நமது வாழ்வை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். இதுதான் நான் ஒரு எச்சரிக்கையா நான் ஒரு சாப்டரே கொடுத்திருக்கிறேன். இது எப்படியாப்பட்ட பாதிப்பை ஏற்படும்ன்றது ஐஐடியை சேர்ந்த ஒரு பேராசிரியர் சொன்ன அந்த ஆதாரத்தையே நான் என்னோட புத்தகத்துல நான் எழுதியிருக்கிறேன். ஆனா மீண்டும் மீண்டும் இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னம்னா அந்த எண்ணெய் வளங்களை குறி வைக்கிறதுலயே அவங்க இதுவா இருக்காங்க. அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறானது. நம்ம தமிழ்நாடு அரசுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்த வரைக்கும், என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கான அனுமதியை சட்டமும் தரக்கூடாது. ராதர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த அரசு எதிர்ப்பு தெரிவிச்சு இப்படிப்பட்ட இதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்றது சொல்லணும். என்ன காவிரி படுகை அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, காவிரி படுகை அப்படின்றது நிலத்துல இருக்கிறது மட்டும் தான் நினைக்கிறாங்க. இல்ல காவிரி படுகை எக்ஸ்டெண்டட் இன்டு தி சீ. அது காவிரி படுகை தான், அதையும் காவிரி படுகை தான் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா பல
100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வரைக்கும் அது போகும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த காவிரி நதி வந்து கலக்கிறதுனால அங்க ஏற்படக்கூடிய அந்த உப்புத்தன்மை குறையறதுனால மீன் இனப்பெருக்கம் எல்லாம் அங்கதான் வந்து நடைபெறும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணீங்கனாலே ப்ரொடக்ஷன் அப்புறம் இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணீங்கனாலே மிகப்பெரிய அளவுக்கு கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே செத்து போயிடும். இந்த கடல் பாசி என்று சொல்லக்கூடிய அதுதான் வந்துட்டு சின்ன சின்ன மீன்களுக்கு எல்லாம் உணவு அதெல்லாம் வந்துட்டு கூட செத்து போயிடும், இல்லாத போயிடும். இல்லாத போச்சுன்னா நம்மளுடைய கடற்கரை எல்லாமே அழிஞ்சு போயிடும், மக்கள் அழிஞ்சிருவாங்க, மீன் வளம் அழிஞ்சு போயிடும், சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும், டிசாஸ்டர் ஏற்படும். ஓகே சார், ஓகே. ஐயநாதன் சார் வணக்கம். வணக்கம் ஐயநாதன் சார், இந்திய அரசாங்கம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பதில் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பதில் என்னன்னா, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இந்த 2026ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல பதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனு அதுல இருந்து உருவாகக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதுல அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 3 கோடி ஃபிஷர்ஸ் அண்டு ஃபிஷ் ஃபார்மர்ஸ் வந்து இந்த கடல் சார்ந்த பகுதிகளில் இதனால் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள்னு சொல்லுது. உலகத்தினுடைய 2வது பெரிய மீன் உற்பத்தி ப்ரொடியூசராக இந்தியா விளங்குகிறதுன்னு சொல்றாங்க. 197.75 லட்சம் டன் உற்பத்தி மீன் மட்டும் நம்ம இதுல இருந்து கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 106% வந்து இன்க்ரீஸ். 2013-14 ஒப்பிடுகையில் 24-25 நிதியாண்டில் இதனுடைய உற்பத்தி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 106% வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. கூடுதலா அவங்க சொல்றது என்னன்னா, இந்த அரசு அமைந்த பிறகு, இந்த யூனியன் கவர்மெண்ட் அமைந்த பிறகு பல்வேறு வேரியஸ் திட்டங்கள், மீனவர்களுக்கான திட்டங்கள் மூலமாக 2014-15 இருந்ததை விட கூடுதலாக நாங்க வந்து 74.66 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம், நேரடியாகவும் மறைமுகமாகவும். அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல். இப்போ இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் அரசு சொல்லி இருக்கக்கூடிய படி, நான் இதை அவங்க ஓவராலா சொல்லியிருக்காங்க, இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக கடலூரும் இருக்குது. ஏன்னா அது கடல் சார்ந்த பகுதி. இப்போ சார் சொல்றாரு, ஏற்கனவே அங்க வந்து கிடைக்கக்கூடிய இயல்பாக கிடைக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்க இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும் அப்படிங்கறது எல்லாம் ஒரு திட்டம் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்களா கவர்மெண்ட்? சார் கேக்குது, பேசலாம். ஆமா, அதாவது உண்மை என்ன அப்படின்னா, கடல் சார்ந்து வாழக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், வருவாய், இதையெல்லாம் வந்துட்டு வச்சுதான் முதல்ல ஒரு அரசு எல்லா விதமான முடிவும் எடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்பரேட் நலனை வச்சு இந்த மீனவர்கள்லாம் வந்துட்டு எங்க போனோம் அப்படின்னு கேட்டோம்னா, மீனவர்கள் ஆழ்கடல்ல இவங்க மீன் பிடிக்கிறத நாங்க என்கரேஜ் பண்ணுவோம், சரி இவங்க எல்லாம் அங்க போகட்டும் அப்படின்னாங்க. அங்கெல்லாம் சைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு அந்த பெரிய அந்த கப்பல்களை வச்சுக்கிட்டு மீன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த கப்பல்களை வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கக்கூடிய அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணா அள்ளிட்டு போயிடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சாதாரண இந்த படகுகள் எல்லாம் வச்சுக்கிட்டுலாம் அவங்களுக்கு என்ன போட்டி போடலாம் முடியாது. எனவே இது அவ்வளவும் வந்துட்டு பொய்யுங்க. உண்மை என்ன அப்படின்னா, நம்ம மீனவன் வந்துட்டு தன்னை மேம்படுத்திக்கிட்டு வரான், நாளுக்கு நாள் மேம்படுத்திக்கிட்டு வரான். இந்த டிமாண்டுக்கு ஏற்றபடி வந்துட்டு மீனை பிடிக்கணும், சப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுலதான் வருவாய் அதிகமாகுது, எக்ஸ்போர்ட் அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகுது. நீங்க போயிட்டு ஒரு மீனவனை கேளுங்க, ஒன்றிய அரசு கொடுத்து எந்த திட்டத்தினால உன்னுடைய மீன் உற்பத்தி அதிகரிச்சதுன்னு கேளுங்களேன், சரி என்ன பண்ணாங்கன்னு திருப்பி கேட்பாங்க. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, சும்மா ஏதாவது பார்லிமெண்ட்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு உண்மைக்கு ரொம்ப புறம்பாடுதுங்க. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னம்னா, சரி மீனவர்களின் மீது, மீனவருடைய வாழ்வாதாரத்தின் மீது, அவருடைய வருவாயின் மீது உங்களுக்கு அக்கறை உடையவர்களா இருந்தீங்கன்னா, எப்படி நீங்க குறைந்த கடல் ஆட பகுதியில ஷாலோ சீஸ் அங்கதான் வந்துட்டு நம்மளுடைய மீனவர்கள் வந்துட்டு நிறைய மீன் பிடிச்சு வாழறாங்க. குறிப்பா அந்த சின்ன சின்ன வல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படகுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தான் அங்கதான் மீன் பிடிச்சு வாடுறாங்க. அவங்கள எல்லாம் நீங்க கேட்டீங்களா? கருத்து கேட்கவே வேணாம்னு சொல்லிட்டு
நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறீங்க. Okay. இந்த ஷாலோ சீஸ்ல தான் வந்துட்டு அதிகமான எண்ணெய் வளம் இருக்குது. அந்த எண்ணெய் வளத்தை வந்துட்டு இவங்க ஈஸியா எடுத்துடலாம். ரொம்ப பெருசா புறப்படம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, எடுத்துடலாம். ஆனா ஓகே, அது எடுக்கும் போது வெளியேறக்கூடிய பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஈத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரினேட்டட் வாயுக்கள் ஆகிய பசுமை வாயுக்கள் காற்றில் கலப்பதால் காற்று மண்டலம் கூடுதலாக வெப்பநிலை அடைகிறது. இப்ப இந்த அட்மாஸ்பரிக் ஹீட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னம்னா பெய்யற மழை பெய்யாது சார். சரி, கடல்லையும் மழை பெய்யாது, நிலத்திலையும் மழை பெய்யாது. ஓகே, இது ஒரு பெரும் பிரச்சனை. இது இவங்க வந்துட்டு இவங்க பாருங்க, சுற்றுச்சூழல், வனம், சுற்றுச்சூழல் மற்றும் கிளைமேட் சேஞ்ச் ஒரு மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க. ஆனா அந்த மினிஸ்ட்ரியினுடைய அப்ரூவல் இல்லாதே இந்த ஏலம் விடப்படுகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். சரி சரி, இதான் தமிழக அரசு உற்று கவனிக்கணும். ஓகே, நீங்க வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக உண்மையிலே போராடுறதா இருந்தது அப்படின்னம்னா நீங்க மீனவனோட சேர்ந்து இதை செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னம்னா மீனவனுடைய வாழ்க்கையில பத்தினா இது பண்ணாத, இந்த கடல் உணர்றத திஸ் இஸ் டு பி எக்ஸ்ப்ளாய்டட், இந்த ரிசோர்சஸ் எடுக்கணும், நம்மளுடைய எரிசக்தி தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இட் இஸ் த, அதாவது இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு இம்போர்ட்ஸ் இப்படி எல்லாம் நீங்க பேசுங்க அப்படின்னம்னா கடல் வளம் அழியறது மட்டும் இல்ல, நாடே அழிஞ்சு போயிடும். சரி, அதனாலதான் நம்ம சொல்றோம். இந்த பாருங்க, நம்ம சும்மா ஒண்ணும் சொல்லல, இது தொடர்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஐஐடியினுடைய ப்ரொஃபசர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் சந்திரசேகர் அப்படின்றவரு இத பத்தி மிக ஆழமாக ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணித்தான் நான் மெயினா இதை நான் எழுதினேனே. இந்த புத்தகத்தை அந்த கடல்ல வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் எடுப்பனால எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் நான் எழுதியிருக்கிறேன். தயவு செய்து தமிழக அரசு அதை கருத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டுமே தவிர, இவங்க இந்திய ஒன்றிய அரசு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காது குத்துவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. மீனவருடைய வாழ்வாதாரத்தை காப்ப வேண்டியது நம்முடைய கடமை. ஓகே ஓகே.